2 நாட்களாக குறிப்பிட்ட சில ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் தமிழகத்தில் பேருந்து கட்டண உயர்வு என்ற ஒரு செய்தி பரவலாக வந்து கொண்டிருக்கிறது. அந்த செய்தி தவறானது. தனியார் பேருந்து உரிமையாளர்கள் தங்களுக்கான பேருந்து கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்று நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார்கள். அப்படி நீதிமன்றத்தை அவர் நாடி இருக்கின்ற நேரத்தில் நீதிமன்றம் இது குறித்து மக்களுடைய கருத்தை கேட்டு ஒரு தகவல் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று அறிவுரை வழங்கியிருக்கிறது. அந்த அடிப்படையில் மக்களுடைய கருத்து கேட்பு நடக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே தனியார் பேருந்து உரிமையாளருடைய வழக்கின் அடிப்படையில் அவருடைய பேருந்துக்கான கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்று இந்த கோரிக்கை நீதிமன்றத்திற்கு வந்திருக்கின்ற காரணத்தினால் நீதிமன்ற நடவடிக்கையினால் தான் இந்த கருத்து கேட்பு கூட்டம் நடைபெறுகிறது. அரசை பொறுத்தவரை அரசாக இந்த கூட்டத்தை நடத்தவில்லை. அரசினுடைய நிலைப்பாடு கடந்த காலங்களில் பல முறை மீண்டும் மீண்டும் எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். ஏற்கனவே சில முறை இது போன்று பேருந்து கட்டண உயர்வு என்ற தகவல் வந்த பொழுது கூட ஒரு காலத்திலும் பேருந்து கட்டண உயர்வு இருக்காது, நம்முடைய தமிழகத்தில் போக்குவரத்து துறைக்கு கடும் நெருக்கடிகள் இருந்தாலும் பொருளாதார சிக்கல் இருந்தாலும் ஒன்றிய அரசு டீசல் விலையை பலமுறை கூட்டியிருந்தாலும் அதனை ஒட்டி பேருந்து கட்டண உயர்வாக இருக்காது என்று அறிவித்திருக்கிறார்கள். இன்றைக்கு உலக அளவிலே டீசல் பெட்ரோல் விலை குறைந்திருந்தாலும் நம்முடைய இந்தியாவை பொறுத்தவரை ஒன்றிய அரசு டீசல் பெட்ரோல் விலையை குறைக்கவில்லை. இருந்தாலும் அந்த பாதிப்பு பொதுமக்கள் மீது விழக்கூடாது, அந்த சுமை பொதுமக்கள் மீது ஏறக்கூடாது என்றுதான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அரசு பேருந்து கட்டணம் உயர்வு இருக்காது என்று ஏற்கனவே பலமுறை தெளிவுபடுத்த சொல்லியிருக்கிறார்கள். நாங்களும் தெளிவுபடுத்தியிருக்கிறோம். மீண்டும் அதையேதான் சொல்ல வலியுறுத்த விரும்புகிறேன். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கட்டணத்தை பேருந்து கட்டணத்தை உயர்த்தாது என்று அறிவித்த காரணத்தினால்தான் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் நீதிமன்றத்தின் உதவியை நாடியிருக்கிறார்கள். அங்கே அவர்களுடைய வழக்கின் அடிப்படையில் மக்களுடைய கருத்தை கேட்க சொல்லி நீதிமன்றம் அந்த அறிவுரையை வழங்கியிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் தான் இந்த கருத்து கேட்பு கூட்டம் என்பதை ஒழிய தமிழ்நாடு அரசுடைய நிலைப்பாட்டில் என்றைக்கும் எந்த மாறுபாடும் இருக்காது. மக்கள் கருத்து கேட்பு கூட்டத்தில் அது அந்த கருத்து கேட்பு கூட்டத்துடைய கருத்து நீதிமன்றத்திற்கு தான் வழங்கப்படும். அங்கே அரசினுடைய கருத்தை கேட்கின்ற பொழுது பொதுமக்களுக்கு சுமை இல்லாமல் கொண்டு செல்ல வேண்டும் என்ற கருத்து தான் வலியுறுத்தப்படும். ஏற்கனவே மின்கட்டண உயர்வு இருக்கும் என்ற ஒரு செய்தி வந்த பொழுதும் கடந்த காலங்களில் இருந்தது என்ற அந்த கருத்து வந்த போதும் மீண்டும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கடந்த 10 நாட்களுக்கு முன்பாக மின்கட்டண உயர்வு இருக்காது என்பதனை தெளிவுபடுத்த சொன்னார்கள். அதை தெளிவுபடுத்தினோம். எனவே அதே வகையில்தான் பேருந்து கட்டண உயர்வும் நிச்சயமாக அரசு பேருந்து கட்டண உயர்வு இருக்காது. மேலும் பேருந்து கட்டண உயர்வு இருக்கும் என்ற செய்தி உலா வந்து கொண்டிருக்கிறது. சில அரசியல் கட்சி தலைவர்கள் பேருந்து கட்டணத்தை உயர்த்தக்கூடாது, அந்த கட்டண உயர்வு குறித்து கேட்கக்கூடாது என்றும் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாடு அரசினுடைய நிலைப்பாடு ஏற்கனவே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதை தெளிவுபடுத்த சொல்லியிருக்கிறார்கள். பேருந்து கட்டண உயர்வு எப்பொழுதும் இருக்காது என்பதனை தெளிவுபடுத்த சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில் ஏற்கனவே நாங்கள் தெளிவுபடுத்தி இருக்கின்றோம். இருந்தாலும் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் நீதிமன்றத்தை நாடி தங்களுக்கு பேருந்து கட்டண உயர்வு வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அந்த கோரிக்கை அடிப்படையில் நீதிமன்றம் பொதுமக்களுடைய கருத்து கேட்பதற்கு அறிவுரை வழங்கியிருக்கிறது. அந்த நீதிமன்றத்தின் அறிவுரைப்படி மக்கள் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெறுகிறது. இது அரசினுடைய கருத்து அல்ல. அரசை பொறுத்தவரை ஏற்கனவே எடுத்த நிலைப்பாடுதான் அரசு பேருந்து கட்டணத்தை உயர்த்துவதற்கு எந்த எண்ணமும் கிடையாது. அதை சொன்ன காரணத்தினால்தான் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் நீதிமன்றத்தை நாடியிருக்கிறார்கள். மீண்டும் ஒரு முறை இதை தெளிவாக சொல்லிக்கிறேன். அரசுக்கு பேருந்து கட்டணத்தை உயர்த்துகின்ற எண்ணம் இல்லை, ஏறாது. தனியார் பேருந்து கட்டணம் உயர்வு அது நீதிமன்றத்தின் போய் நீதிமன்றத்தினுடைய முடிவை அங்கு அரசினுடைய நிலைப்பாடு எடுத்துரைக்கப்படும். நீதிமன்றத்தின் முடிவை எதிர்நோக்கி நடவடிக்கை எடுக்கப்படும். உயர்த்த முடியாது. அரசு பேருந்து கட்டணத்தை உயர்த்தினாதான் தனியார் பேருந்து கட்டணமும் உயரும். அதனாலதான் அவங்க நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. நீதிமன்றம் கருத்து கேட்க சொல்லியிருக்கிறார்கள். கருத்து கேட்டு நீதிமன்றம் வழங்குகின்ற அறிவுரை என்னவோ அந்த அறிவுரைப்படி நடவடிக்கை எடுக்கப்படும்.